ஹாய், வெல்கம் டு சிஎம் பாலிடிக்ஸ். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரில. பட் இன்றைக்கி முதல் வீடியோவில் நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியை பற்றியும் தலைவரை பற்றியும் பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1962 ஆகஸ்ட் 17 பிறந்தவர். இவருக்கு வந்து ரொம்பவுமே வந்து இந்த பிற்படுத்தப்பட்டவர் மீது வந்து ரொம்ப ஒரு ஆர்வமும் அவங்களோட வளர்ச்சியில் ரொம்ப முக்கியத்துவமும் கொடுத்தவர். அவரோட சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தலித் பேந்தர் அப்படின்ற இயக்கத்தில் வந்து அவர் இணைச்சிக்கிட்டு நிறைய போராட்டங்கள் கலந்துருக்காரு. காலப்போக்கில் அந்த இயக்கம் வந்து கட்சியாக மாறப்பட்டது. நான் சொல்கிறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த கட்சி வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு தனி அங்கீகாரமும் தனிப்பட்ட ஒரு எப்படி சொல்கிற ஆளுமையும் வச்சிட்ருக்காங்க. எப்போவுமே கட்சி இப்போது ரூலிங்கில் இருக்க பார்ட்டி ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் இவங்களோட சப்போர்ட்டும் சரி, இவங்களோட ஓட் பேங்க்கும் சரி அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இவங்க மேஜராக பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே கூட இல்லைனா காங்கிரஸ் கூட தான் இருந்திருக்காங்க. அதுவும் மேஜராக டிஎம்கே கூட தான் இருந்திருக்காங்க. ஒரு தடவை மட்டும் நம்ம தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் முற்படுத்தி இவரும் வைகோ அவர்களும் சேர்ந்து மக்கள் இயக்கம்னு ஆரம்பித்து அதில் அவரை முதல்வர் வேட்பாளர் நிறுத்தி ஒரு ஒரு விஷயத்தை பண்ண முயற்சி பண்ணாங்க. பட் அது நல்ல விதமாக போகாமல் பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து திருப்பி திமுகவில் இணைஞ்சு இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் திமுகவோட பயணம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர். இதுதான் இவரை பற்றின ஒரு சின்ன விரிவுரை. சரி, ஓகே, இது வந்து இவரோட விரிவுரை. நம்ம வந்து ஒரு காமன் மேனாக இவரை பற்றியும் இவங்க கட்சியை பற்றியும் இந்த வரப்போகிற எலெக்ஷனில் இவங்களை எப்படி நம்மளாம் பார்க்குறோன்றத பற்றி தான் பேச போகிறோம். இதை பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு 15-20 பேர்கிட்ட கால் பண்ணி பேசி அவங்க பார்வையில் இவர் எப்படி பார்க்குறாங்க, இவங்க கட்சி எப்படி பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்கன்றதை கேட்டு வந்து பேசுகிறது தான் இந்த காமன் மேன் பாலிடிக்ஸ்ன்றது. ஓகே, இவங்க கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து லாஸ்ட்டு 2024 லோக்சபா எலெக்ஷனில் ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா 2.25% சீட்ஸ் வந்து 2 வின் பண்ணியிருக்காங்க, சிதம்பரம் விழுப்புரம். ஓட் ரிசீவ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9,82,000 ஓட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது 2021 0.99% தான் ஷேர்ஸ் எடுத்திருக்காங்க. சீட்டு போட்டி போட்டது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 6, ஜெயிச்சது 4 சீட் ஜெயிச் பண்ணியிருக்காங்க. 2021 24 2 சீட் தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டி போடுறது 2 தான் வின் பண்ணியிருக்காங்க, சிதம்பரம் விழுப்புரம். இதுதான் இவங்களோட ஆக்சுவலாக கரண்ட் சினாரியோ. பட் ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட்டு, இவங்களை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது, ஏன் ஓட்டு போடணுன்றது சொன்னால், இவங்க அரசியல் கட்சியாக இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க, ஒரு கூட்டணியாக இருந்திருக்காங்க. பட் இவங்க இது வரைக்கும் தனித்து நின்று போட்டிக்கிட்டது கிடையாது. இப்போ விஜயகாந்த் கட்சியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம இப்போ நாம் தமிழ் எல்லாம் அப்படின்னா தனித்து போட்டிட்டாங்களே, அவங்க வந்து தனித்து போட்டிட்டது கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே கூட்டணிகளோட மட்டும் தான் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்னென்னா, இவங்க ஒரு சமூகம் சார்ந்த கட்சின்றதுனால இவங்க அந்த மாதிரி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. பட் ஆனால் இவங்களோட வெற்றியும் தோல்வியும் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வெற்றி இவங்களோட கூட்டணி கட்சிகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. பொதுமக்கள் பார்வையில் இவருக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா ஒரு கம்பீரமான ஒரு ஆள், இவங்க சமூகத்தில் இவருக்கு வந்து பெரிய மதிப்பு, ஒரு பெரிய ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க. பர்சனலாக பார்த்தா எனக்குமே ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் வந்து இந்த அரசியல் சார்பாக சில மாற்று கருத்துக்கள்னாலுமே சர்ச்சைகள் அதிகமாக சிக்காத ஒரு மனிதர். தேவையில்லாத கான்ட்ரவர்சியெலாம் பேச மாட்டார். நான் பார்த்து பேசினவங்களுக்குமே தேவையில்லாத மற்றவங்களை பற்றி விமர்சனங்கள் அதிகமாக வைக்க மாட்டார். அவருக்குன்னு இலக்கு இருக்கும், அந்த இலக்கை பற்றி பேசுவாங்க. அதை பற்றி மட்டுமே பேசிட்டு போகிற மனிதரை தவிர்த்து அன்வான்டான டாபிக்ஸ்குள்ளே போகிறது கிடையாது, தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்கிறது கிடையாது, இவங்களை போய் தப்பாக பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகிறாங்க. பட் இவங்க வந்து இப்போ இந்த கூட்டணியில் இருக்காங்க, எத்தனை சீட்ஸில் நிற்க போகிறாங்கன்னு தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். பட் இவங்க வெற்றியும் தோல்வியும் வந்து ஒரு சாமானிய மனிதன் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா, நல்லது ஏற்படுத்தும் தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடைச்சது கிடையாது. இவங்களுக்கு வந்து வின்னிங் இருக்குது, எம்எல்ஏ இருக்குது. பட் ஆனால் ஒரு அங்கீகரித்து இவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மினிஸ்ட்ரி போஸ்டிங் கிடச்சது கிடையாது. அந்த மாதிரி போஸ்டிங்ஸில் இல்லாதனால இவருக்கு நம்மளுக்கு தெரியல. இப்போ அந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் இவங்களோட ஆளுமை சக்தியை நம்ம பார்க்க முடியும், இவங்களால் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு பார்க்க முடியும். அது வந்து தெரியல, அது வரணும். லோக்சபா எலெக்ஷன் நின்று அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு விஷயம் அவருக்கு இந்த வாட்டி கிடச்சதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி கூட்டணியில் ஜெயிச்சா கூட இவங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரியில் ஒன்று கொடுத்து, ஒரு பாதுகாப்புத்துறை ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, இல்லை ஒரு விளையாட்டுத்துறை கொடுத்தாங்கன்னா தான் இவங்களுக்கு நம்மளால் கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்க முடியும். நீங்கள் நார்மலாக இவங்க இவர் எம்எல்ஏ இருப்பாங்க, அந்த தொகுதியில் இருப்பாங்க, கட்சி சார்ந்த ஒர்க் பார்ப்பாங்க. மற்றபடி இவங்க தனிப்பட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி அங்கீகாரங்கள் கிடைக்கப்படல. ஆனால் காலம் போகிற காலங்களை பார்த்தா இனிமேல் வர காலத்தில் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா புதுசாக வர கட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆட்சியிலையும் நாங்கள் வந்து சம உரிமை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எல்லா கட்சிகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம்.
மைட் பி கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிடைக்கும் போது இவரோட வீரியத்தை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பாப்பா எனக்கு வந்து இவருக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் கிடச்சா நல்லா தோணுது. பட் இதில் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே நான் என்னோடய தனிப்பட்ட கருத்துக்களை தாண்டினது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேர் பேசி அவங்க பார்வையில் இவர் என்னவாக இருக்காரு தான். இவருக்கு வந்து நெகட்டிவ் சைன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. நெகட்டிவாக இவங்க யாரும் பார்க்கல. அதுக்கு காரணம் என்னென்னா இவரோட கண்ணியமான பேச்சுக்கள் சொல்லலாம். சின்ன சின்ன விமர்சனங்கள் இருந்தாலுமே இவர் கண்ணியமான பேச்சுக்கள் நிறைய இடத்துல மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தில் இவரை வந்து நான் பாராட்டுறேன். ஸோ இவருக்கு ஓட்டு போடுறதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்ல முடியாது. ஓட்டு போடாதனாலையும் இவருக்கு பாதிப்பு வருமானு சொல்ல முடியாது. ஆனால் இவரை சார்ந்து நிற்கிற கட்சிகளுக்கு பாதிப்பு வரும் இவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னா. இவர் ஒரு நியூட்ரலைஸ்டு பர்சன். பட் இன்னுமே வந்து சின்ன இவரோட கட்சியில் தான் ஆதவ அர்ஜுனா இருந்து இப்போ டிவிக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவரால் இவருக்கு வந்து ஒரு 10 out of பார்த்திங்கன்னா ஒரு 7 கொடுக்கலாம் இவருக்கு என்னோடய ரேட்டிங்ஸில். பட் ஓகே ஃபைன், இவருக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாதுன்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல மனிதர். பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு கட்சியை பற்றியும் அந்த தலைவரை பற்றியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.